இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறிக்கை செய்ய வேண்டும். மேலுலகத்தோர் கீழுலகத்தோர் யாராயிருந்தாலும் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யக்கூடிய ஒரு நாமம் இந்த பூமியில் உண்டு என்று சொன்னால் அது இயேசு என்னும் திருநாமம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மேய்ப்பர், இயேசுவே வல்லவர், இயேசுவே இருந்தவர், இயேசுவே இருப்பவர், இயேசுவே வர இருப்பவர், இயேசுவே மாறாதவர், இயேசுவே மறாதவர், இயேசுவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அறிக்கை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் நான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு என்னும் ஒரு திருநாமத்துக்கு தான் எல்லா முழங்காலும் மண்டியிடும். இயேசு என்னும் ஒரு திருநாமத்தை தான் எல்லா நாவும் அறிக்கை செய்யும். உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனிதன் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வான் சொன்னால் அவன் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவனாக இருப்பான். வாயளவில் அல்ல, உதட்டு அளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவனை அறிக்கை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 12:3 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஏவுதலன்றி யாரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. எப்பொழுதெல்லாம் இயேசுவை நாம் இயேசுவின் நாமத்தை நாம் போற்றுகிறோமோ அப்போதெல்லாம் தந்தையின் நாமம் மகிமை அடைகிறது. இயேசுவின் திருப்பெயர் ஒரு மனிதனால் போற்றப்படுகின்ற பொழுது, புகழப்படுகின்ற பொழுது, ஆராதிக்கப்படுகின்ற பொழுது, வணங்கப்படுகின்ற பொழுது, வழிபடுகின்ற பொழுது, துதிக்கப்படுகின்ற பொழுது அங்கே தந்தையினுடைய நாமம் மகிமை அடைகிறது. அதனால் தான் நாம் இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தூய ஆவியின் துணை இருக்கின்ற பொழுதுதான், ஆற்றல் இருக்கின்ற பொழுதுதான், வல்லமை இருக்கின்ற பொழுதுதான் இதை கண்டு பயப்படாதபடி, சஞ்சலப்படாதபடி, சங்கடப்படாதபடி, கலங்காதபடி, எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் இயேசு தான் ஆண்டவர் என்று உங்களாலும் என்னாலும் அறிக்கை செய்ய முடியும், எந்த ஒரு காலத்திலும். ஆக தூய ஆவியானவர் நம்மை துணை செய்வாராக. எந்த காலத்திலும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்வோம். இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.